கடந்த 5ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக முதல்வர் தலைமையில் கூட்டியிருந்தார். அப்போது தொகுதி மறுவரை தொடர்பாக எடுக்க வேண்டிய முடிவு குறித்தும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் கூட்டு குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார். அந்த தீர்மானத்தை குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிரான கட்சிகளாக இருக்கட்டும் மற்றும் பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்குரிய முதல்வர்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர்களை அழைத்து விடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டி ஆலோசனை மேற்கொண்டு அதை முடிவெடுக்க வேண்டும் என ஒரு தீர்மானம் முடிவேற்றப்பட்டது. அந்த அடிப்படையில் குறிப்பாக கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக முதல்வர் மற்றும் துணை முதல்வரை வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா ஆகியோர் குழு இன்று நேரடியாக சந்தித்து அந்த வரக்கூடிய 22ஆம் நடக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள், அதாவது சீதாராமையா மட்டும் கிடையாது, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேச ஆந்திர பிரதேச கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அது நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் மற்றும் உள்ளிட்ட குழுவினர் அழைப்பு விடுத்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இது போல பல்வேறு நபர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். தற்சமயம் தான் அவர்கள் கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா அவர்களுக்கும் துணை முதல்வர் சி.கே. சிவகுமார் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படும் என்றால் முதலும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்புக்கும் நாங்கள் முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறோம் என சீதாராமையா தெரிவித்ததாகவும் அந்த அடிப்படையில் வரக்கூடிய 22ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நிச்சயம் பங்கேற்பதாகவும் தெரிவிப்பதாக அங்க தகவல் வெளியாக இருக்கிறது. வரக்கூடிய 22ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த கூட்டம் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு அதற்குரிய முடிவுகள் தொகுதி மறுவரைக்கு எது போன்ற எதிர்ப்புகள் தென் மாநிலங்களிலிருந்து வரப்போகுது என்ற எதிர்பார்ப்பு என்பது கூடியிருக்கிறது தான் சொல்லணும். அந்த அடிப்படையில் 22ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு பிறகு முக்கிய அறிவிப்பை இந்த கூட்டத்தை வெளியிடுவார்கள் ஒரு எதிர்பார்ப்பு கூடியிருக்கும் நிலையில் இந்த அழைப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.